ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். குழந்தைங்கள கூட்டுட்டு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபுல் டே என்ஜாய் பண்ணுறதுக்காக கிளம்புனோம். ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சி, 2 o'clock ஆகுது. இப்போ நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி கிளம்பியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜாலியாக தான் என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளம்பி ஒரு 40 minutes ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹைவேஸில் எதுவுமே வண்டி இல்லை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி ஒரு வியூ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர் சைட்லேயும் போகலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா பஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காது. இங்கே சூப்பராக இருக்கும். வண்டி எதுவுமே இருக்காது, நம்ம ஃப்ரீயாக போகலாம். ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போகணும், இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம இருக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பில்டிங் தான் இருக்கும், பொல்யூஷனாக இருக்கும். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் இப்படி ஒரு வியூ பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராவிடன்ஸ் மால் தான் வந்திருக்கோம். வெளியிலே எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். பைக்கு, காரெல்லாம் வெளியே நிறுத்தியிருக்காங்க. நம்ம இப்போ மாலுக்குள்ளே தான் போய் நிறுத்த போகிறோம். ஏன்னா வண்டி நிறுத்தணும் அப்படின்னா ஃபைன் போட்டுருவாங்க. அது இல்லாமல் நமக்கு சேஃப்டி கிடையாது. வர வண்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். எல்லோரும் வராங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் இல்லைங்களா. எல்லாரோடைய சேஃப்டியும் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் நம்மளோட கார் டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே மாலுக்கு வரோம், எங்கே போனாலும் பார்க்கிங் போயிட்டு அங்கே தான் நிறுத்துவோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக நிறுத்திட்டோம். நம்மளும் சேஃபாக இருக்கணும், மற்றவங்களும் சேஃபாக இருக்கணும். அதுக்காக அவங்களுக்கும் இடம் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் எப்பயுமே இதை மாதிரி தான் பார்க் பண்ணுவோம். இப்போ பார்க்கிங் போயிட்டுருக்கோம். இது மாலில் இருக்க பார்க்கிங். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு இடம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம நிறுத்திடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்கு கீழே இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு இடம் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே கார் பார்க் பண்ணிட்டு மாலுக்குள்ளே போய் என்னென்னலாம் வாங்க போகிறோம், எப்படிலாம் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்றது தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் பஜாரில் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம எதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா பட்ஜெட் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ எதெல்லாம் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கலாம். கார் பார்க்கிங் பண்ணிட்டோம். நம்ம பார்க் பண்ணிட்டு இப்போ மாலுக்குள்ளே போக போகிறோம். மாலுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் மால். நாங்கள் அதாவது மந்த்லி ஒன்ஸ், 2 months ஒன்ஸ் வருவோம். குழந்தைங்க கூட ஜாலியாக இருப்போம். வந்தோடனே குழந்தைங்க கேட்குற ஒரே விஷயம் ஐஸ்கிரீம் தான். அங்கே கீழே வந்தவுடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐஸ்கிரீம் தான். ஆனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். அதனால் ஐஸ்கிரீம் குழந்தைங்க கண்ணில் படலை. ஸோ இப்போ வந்தது லேட் ஆகிடுச்சி, 3 o'clock ஆகிடுச்சி. குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீஸா ஹட் வந்திருக்கோம். பீஸா ஹட்டில் பீஸா தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது ஒரு காம்போ 999 சொல்லியிருந்தாங்க. நம்ம கிரெடிட் கார்டில் வவுச்சர் இருந்துச்சு. ஸோ கிரெடிட் கார்டு பாயிண்ட் இருந்துச்சு. பாயிண்ட்டை நாங்கள் பீஸா ஹட்டுக்கு வவுச்சராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த வவுச்சர் 1500 rupeesக்கு இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக ஒரு வவுச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணிடணும். 1000 rupeesக்கு வாங்கிட்டு 500க்கு விற்க முடியாது. ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக நாங்கள் 999 காம்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எவ்வளோ 1500க்கு எவ்வளோ வருமோ நாங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டோம். குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால சாப்பிடவே முடியல. எப்போ பார்த்தாலும் பீட்சான்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம கூப்பிட்டு வந்தோன்னா அவங்களால ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அங்கே பாருங்கள், என் சின்ன பையன் வெறும் சாஸ் மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்றாரு. இது ஹெல்த்தி இல்லைன்னு சொன்னால் கேட்கவே மாட்டுறாரு. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அவர் பீட்சாவில் சாஸ் ஊற்றி சாப்பிட்றாரா, சாஸுக்காக பீட்சா சாப்பிட்றாரான்னு தெரியாது. ஆனால் இப்படி தான் சாப்பிடுவார்.
பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க சாப்பிட முடியல, மீதியெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். ஃபுட் கோர்ட்டில் வந்து டீ, காஃபி, லன்ச் எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பீஸா சாப்பிட்டுட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே இருக்கும். நான் ரேஞ்சும் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். மால் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சில் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது. நல்லாயிருக்கும். நாங்களும் வாங்கி சாப்பிடுவோம். பாருங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பீட்சா. அதை தான் காட்டிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அண்ணனும் தம்பியும். அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். 2 7-அப்பும் 2 மெரண்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் அவங்க வந்து மெரண்டா குடிக்கல, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் இதுதான் ஃபுட் கோர்ட்டோட ஃபுல் வியூ. நல்லா இருக்குல்ல. இங்கே வாட்ச்லாம் பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. குழந்தைங்க அதை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஷாப்பிங் வந்து கீழே தான். சரி, ஸ்மார்ட் பஜாரில் 50% ஆஃபர்னு பார்த்தோம். அதனால் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஸ்மார்ட் பஜாருக்கு வந்தோம். வந்து என்னென்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இது தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸ்மார்ட் பஜாரில் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். எல்லாம் வாங்கியாச்சு, பில் பே பண்ணிகிட்ருக்கோம். இதை வாங்கிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். ப்ராவிடன்ஸ் மால் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. எல்லாருமே பாருங்கள் வண்டி வெளியில் தான் விட்டுருக்காங்க. இது ஏன் பார்க் பண்ணுறாங்க தெரில. நம்மளுக்கு வண்டி போகிறதுக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை. அவங்க வண்டிக்கும் சேஃப்டி இல்லை, நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. ஆனால் ஓரமாக பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். மால்லேருந்து கிளம்பி நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். நம்ம பாண்டி மெரினா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் சர்ச் இருக்குது. இந்த வழியாக நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா கூட நடந்து வருவேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக. அந்த கதையை தான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். இந்த வழியாக தான் எங்கள் அம்மா எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க, நாங்கள் நடந்து போவோம், போய் பஸ் ஏறுவோம் அப்படின்ட்டு என் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க கேட்டாங்க இவ்வளோ தூரம் நடந்தால் வருவீங்க அப்படின்ட்டு. நம்ம சின்ன வயசில் வந்த விஷயம், பார்த்த விஷயம், நம்ம என்ஜாய் பண்ணது எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அம்மா நடந்து போனாங்களா, இன்றைக்கி நம்ம காரில் போயிட்டுருக்கோம், நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைங்கள வந்து எதை மாதிரி வந்து எந்த ஸ்டேஜில் கொண்டு போனோம் அப்படின்றத அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லி தந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். அதுக்காக தானே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். மெரினா பீச் தான் வந்திருக்கோம், பாண்டி மெரினா பீச். இங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்குது. முந்தின நாள் தான் ரம்ஜான் வந்துச்சு. ரம்ஜானுக்கு மறுநாள் தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். எல்லோரும் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு பீச்சுக்கு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரம்ஜான் கொண்டாடினவங்க தான் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ நம்ம பார்க் பண்ணுறதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்குது. குழந்தைங்க பீச்சில் விளாண்டதை நம்மளால் எடுக்கவே முடியல வீடியோ. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இங்கேயாவது கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்குது. ஆனால் குழந்தைங்க ஜாலியாக ஒரு 1 hour விளாண்டாங்க. விளாடிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இதை மாதிரி பாருங்கள் லைட் ஹவுஸ் இருக்கா. நம்ம இதை மாதிரி வந்து குழந்தைங்கள மந்த்லி ஒன்ஸ் 2 times ஒன்ஸ் கூட்டின்னு வந்தால் குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். லைஃப் 1 time தாங்க. ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா